pipeline. ம். First we need to create the raw data. அதை வர சங்கு கிளியர் எம்பெட் எல்லாம் ஆமா. பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்ஃப்ரா சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பைத்தன் கோடு எழுதுவோம். இந்த டேட்டா சோர்ஸ் எடுத்து ரீட் பண்றது. இந்த ரீட்ல வந்து கிளீன், சங்கிங் அண்ட் எம்பெடிங் அந்த ப்ராசஸ் வந்து அதுல பைத்தன் கோடா இருக்கும். டேட்டாபேஸ் பைன் கோட் கூகுளோட பைன் கோட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பைன் கோட்ல இருந்து வர அவுட்புட் எடுத்து மறுபடியும் ப்ராம்ப்ட் நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து எடுத்து எல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் வந்து அகைன் டேட்டா டேட்டாபேஸ்ல இருக்க அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி வேலை கொண்டு வரதுக்கு அகைன் இந்த பைத்தன் கோடிங் ப்ராம்ப்டை ரீட் பண்ணி அதில் வந்து ஒரு ஏபிஐ பைத்தனுக்கு வந்து ஒரு இடையில பிட்வீன் இன்வெர்டியில் ஒரு தனியாக ஏபிஐ இருக்கலாம். ஃபாஸ்ட் ஏபிஐ எழுதிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ எழுதி உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற இன்புட் ப்ராம்ப்ட் இன்புட்டை வாங்கி ஃபாஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணும், பைத்தன் கொடுக்கும். பைத்தனோட அந்த கோடு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், பேக்ல இருக்கிற அந்த இந்த ஒரு எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்ல போயிட்டு டேட்டாவை எடுத்து எல்எல்எம்மோட போட்டு எல்எல்எம் இதை கம்பைல் பண்ணி ஹியூமன் வெளியில விடுவோம். இது வந்து நீங்க எந்த யூஸ் கேஸ் வேணாலும் அப்ளை பண்ணுவோம்.